எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்து மாலைபட்ச சமையல் பண்ண போகிறோம். என்ன சமையல் அப்படின்னாக்கா கொத்தரங்காய் தேங்காய் போட்ட கறி, மணத்தக்காளி வத்த குழம்பு, திடீர் ரசம், சாதம், இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். இப்போ நம்ம மணத்தக்காளி வத்த குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இதால் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் அப்புறமா விட்டுக்கலாம். இதால் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன சாமான்கள் தான் பார்க்கலாம். கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், ஒரு புடி மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து நல்லா 2-3 டம்ளர் விட்டு கரைச்சி அதில் விட்டுக்கலாம். இதை ஊற வச்சுருக்கேன். இதை முதல்ல வெந்நீரில் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரைக்க சௌகரியமாக இருக்கும். இப்போது இந்த பெருங்காயத்தை அதில் போட்டலாம். பெருங்காயம் பொரியட்டும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கடலைப்பருப்பு போடும் முதல்ல. அடுத்தது இந்த மெந்தியத்தை போட்டலாம். மெந்தியத்தை முன்னாடியே போட்டுவிட்டாக்கா மெந்தியம் கருகி போயிடும், கடலைப்பருப்பு வறுப்படாத போயிடும். தீ வந்து திட்டமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது அப்படியே பொன்னேரமாக வரும்போது நம்ம இந்த மணத்தக்காளி வத்தலை அந்த எண்ணெயிலே போட்டலாம். அப்படியே வெடிக்கும், பார்த்து நின்றுக்கோங்க. இந்த மணத்தக்காளி வத்தல் பூரா எல்லாம் எண்ணெயில் பொரியணும். அது எல்லாம் கம்ப்ளீட்டாக எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன அளவுக்கு மஞ்சப்பொடி போடணும். அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். தேவையான காரங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி. அந்த எண்ணெயிலே போட்டால் தான் நமக்கு அந்த மிளகா பொடிலாம் அந்த எண்ணெயிலே பொரிஞ்சிரும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுப்படணும். தீ வந்து திட்டமாக வச்சுக்கோங்க. சைட்லலாம் ஒரு மாதிரி நெடி வந்து தும்மல் வரும். இந்த மிளகா அப்படி பூரா அந்த எண்ணெயில் அப்படியே பொரியணும். அப்போ தான் நமக்கு வந்து குழம்பு கொதிக்க கொதிக்க மேலே வந்து அந்த எண்ணெய் எல்லாம் வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு புளி கரைச்சி விடக்கூடாது. சைடாக கொஞ்சமாக ஜலம் விடுங்க முதல்ல. ஏன் அப்படின்னா புளி கரைச்சி விடும்போது சொல்ல நம்ம கையில் வரும். இது முதல்ல கொஞ்சம் ஜலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம புளி கரைச்சி விட சௌரியமாக இருக்கும். இப்போ புளி கரைச்சி விடும்போது நமக்கு வந்து கையில் ஆவி அடிக்காது. அதனால் முதல்ல கொஞ்சம் ஜலத்தை விட்டுடணும். நேராக நம்ம புளி கரைச்சி விடும்போது அப்படியே கையில் ஆவி அடிக்கும். இந்த கருவேப்பிலையே இப்போ போட்டுக்கலாம். நீங்கள் தாளித்து கொட்டும் போதும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே ஒன்றாலும் போட்டுக்கலாம். கல் உப்பு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து இந்த அளவுக்கு போடலாம். இந்த வெல்லம் போட்டால் மட்டும்தான் அது வத்த குழம்புக்கு கரெக்டான நமக்கு தெரியும். உப்பு, காரம், வெல்லம், புளிப்பு, திதிப்பு இப்போ எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நான் தேவையான அளவுக்கு தான் உப்பு எல்லாமே காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அது முன்னாடி காமிக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. அதில் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் போட்டுக்கேன். உங்களுக்கு உப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். சாம்பார் பொடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் கரெக்டான அளவு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கிறீங்களோ வேணால் நிறுத்திக்கலாம். நீங்கள் இதில் நிறைய போட்டுக்கலே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க. எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு சில சாம்பார் பொடி ரொம்ப காரமாக இருக்கும், சில சாம்பார் பொடி காரம் திட்டமாக இருக்கும். நான் வந்து கரெக்டான சாம்பார் பொடி கரெக்டாக அரைச்சிருக்கேன். அதனால் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு நான் அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் திரும்பி நீங்கள் என்னை வந்து அதை தான் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு தேவையானதை போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு டக்குன்னு ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஜாரில் ஒன்றா போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஈயச்சொம்புக்கு இது வந்து தாராளமாக 4 பேர் சாப்பிடலாம். இந்த அளவுக்கு இந்த ஈயச்சொம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இப்போ ரசம் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் இதை எடுத்துட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் துவரம்பருப்பு வச்சுட்டுருக்கேன். 2 காஞ்ச மிளகா வச்சுட்டுருக்கேன். அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், ஒரு கொட்டைப்பாக்கோ இல்லை நெல்லிக்காய் அந்த சைஸுக்கு இந்த புளி. இதை வந்து அப்படியே பிரித்து போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி வரையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வரை, அவ்வளோதான். இதை வந்து முதல்ல பொடி பண்ணுவோம். பொடி பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு தக்காளியும் போட்டுருவோம். இப்போ நம்ம இதை வந்து 1-2 பொடி பண்ணியிருக்கோம். அது கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுப்போம். இந்த தக்காளியும் இதிலையும் போட்டுப்போம். திரும்பி இதை வந்து திரும்ப ஒரு தடவை அரைச்சிடுவோம். இதை வந்து ஜலம் விட்டு அரைக்க வேண்டாம், அப்படியே திரும்ப ட்ரையாகவே அப்படியே அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சிட்டோம், திறப்போம். இந்த அளவுக்கு இருக்குது. இதை எல்லாத்தையும் அதில் வழித்து போட்டு ஜலத்தை விட்டு
உப்பு மஞ்சள் பொடி போட்டு இதில் கொதிக்க விடலாம். இதில் ஆல்ரெடி நம்ம எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இதில் எதுவுமே போட தேவை கிடையாது. அப்படியே இதில் விட்டு கரைச்சி விட்டு கொஞ்சம் ஜலத்தையும் அலம்பி விட வேண்டியதான். இதை அலம்பி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இது ஜலம் விட்டு 1 டம்ளர் ஜலத்தை விட்டு கரைச்சி விட்டுருக்கேன். அதுக்கு இந்த உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதில் வந்து பருப்பு நம்ம வச்சு அரைச்சிருக்கிறதுனால இதுக்கு பருப்பு ஜலமே விட வேண்டாம். அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். நார்மல் ஜலம் வாட்டரை விட்டு அப்படியே நம்ம பொங்கி கீழே இறங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு தாளிச்சு போட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுருவோம். இதில் ஆல்ரெடி நம்ம எல்லாமே போட்டாச்சு. அப்படியே வைக்க வேண்டியதான். தீ மட்டும் பாத்திரத்தில் கரெக்டாக வச்சுக்கோங்க. தீயை ஏனத்துக்கு மேலே தீ வைக்கும்போது பாத்திரங்கள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும். இதை பொங்கிடும். அதனால் கிட்டக்க மூடக்கூடாது. கிட்டக்க இருந்து பார்த்துக்கோங்க. நிமிஷமாக ஆகிடும் இந்த ரசம். இப்போது குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சுண்டணும். திக்காக வரணும். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு தான் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இது எந்த அளவுக்கு சுண்டி கொதிக்கிறதோ அந்த அளவுக்கு வத்த குழம்புங்கிறது அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் தான் வத்த குழம்புன்னே பேர் வச்சுருக்கா. திரும்பி மூடும். இப்போ கொத்தரங்காய் கறி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இப்படி பொடியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பும் ஒரு சின்ன பிடிச்சப்படி அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். அதில் எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம். கடுக்கெல்லாம் கிடையாது. வதங்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சுடுத்து இந்த கொத்தரங்காயை அப்படியே அதில் போட்டுக்கலாம். கொத்தரங்காயை எப்போதுமே எண்ணெயில் வதக்கினா மட்டும்தான் வேகும். குக்கரில் வச்சோம்னா ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இதில் வேக வச்சு பண்ணும்போது எண்ணெய் விட்டு வதக்கிட்டு பண்ணும்போது வந்து சீக்கிரமும் வெந்து போய்டும். நன்னாவும் இருக்கும். அது கொத்தரங்காய் உங்களுக்கு நீளமாக வேணாலும் நறுக்கிக்கோங்க, இல்லை இப்படி பொடியாக வேணாலும் நறுக்கிக்கோங்க. அவ்வளவா சௌகரியங்கள் தான் அது எல்லாமே. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியும் போட்டு சேர்த்து வதக்கும்போது அந்த எண்ணெயோடு சேர்த்து வதங்கும்போது நல்லா வதங்கிடும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். தீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த கொத்தரங்காய் வதங்கி எடுத்து இது மேலே வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பைத்தம்பருப்பு இதில் போட்டலாம். இது இன்னும் கொஞ்சமாக ஜலம் விடணும். இன்னும் கொஞ்சம் ஜலம் விடலாம். காய் முழுக்கிற அளவுக்கு ஜலம் விடுங்க. அப்போ தான் அது வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். கொத்தரங்காய் நல்லா வதக்கட்டும். வேக வச்சுட்டு உங்களுக்கு கறி பண்ணும்போது காமிக்கிறேன். ரசம் வந்து நல்லா கரெக்டாக கொதிச்சுது பாருங்கள். திக்காக இருக்குது. இப்போ இந்த டயத்தில் நமக்கு வந்து இதுக்கு இந்த ஜலத்தை விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரசம் வந்து ரொம்ப வண்டல் வராது. அடிக்கு நுனிக்கு ஒத்தாப்பில் கலக்கி விட்டுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு ஜலதோஷமாக இருக்குது, ஒரு ஃபீவராக இருக்குது அப்படின்னால இந்த மாதிரி ரசம் வச்சுக்கலாம். டக்குன்னு நமக்கு வேணும் என்ன பண்ணுறது அப்படின்னா இது மாதிரி நிமிஷமாக வச்சுடலாம் ரசத்தை. சாதம் ஆகிறதுக்குள்ளே இந்த ரசம் ஆகிடும். ரசம் வந்து இப்போ நுரைச்சி கொடுத்து இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வத்த குழம்பு ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இது கரெக்டான பதமாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் 1 நிமிஷம் விடலாம். இந்த இழுப்புச்சட்டி சூட்லேயே இருந்தால் கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து விட்டுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலும் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாழியாக புளிக்காய்ச்சல் மாதிரி ஆகிடும் அப்புறம் கெட்டியாக. இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கரெக்டான பக்கம். நமக்கு வந்து வச்சது இது வரைக்கும் வச்சுருக்கோம். இப்போ இது வரைக்கும் சுண்டி வந்திருக்கு. அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இது பாருங்க, கரெக்டாக இருக்கும் இது. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காய் வெந்திருக்கா, கொத்தரங்காய் வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம எவ்வளோ ஜலம் வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு வெந்திருக்கு. இது கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு அப்புறம் வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு உங்களுக்கு கறி பண்ணும்போது காமிக்கிறேன். நல்லா வெந்துடுத்து. கொத்தரங்காய் நல்லா வெந்துடுத்து பாருங்க. இதோ நல்லா வெந்துடுத்து. பைத்தம்பருப்பு வெந்துடுத்து. அதில் போட்டது நமக்கு கரெக்டாக பைத்தம்பருப்பு இந்த காய் எல்லாமே நல்லா வெந்துடுத்து. இப்போ இதை நல்லா வடிகட்டிவிடுவோம். வடிகட்டி ஆற வச்சுட்டு உங்களுக்கு கறி பண்ணும்போது காமிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தரங்காய் கறி பண்ணலாம். தாராளமாக 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். காமிச்சிக்கோ. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். அது மேலே 2 காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாயை அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். அதை இப்போது இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காய பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கோங்க. பொரிச்சுட்டு இந்த கொத்தரங்காயை நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் புழிஞ்சு வச்சுன்னு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே போட்டால் நெத்தினத்தான் இருக்கும். கொஞ்சம் புழிஞ்சிட்டு போட்டுக்கணும். அப்போ தான் ஒத்தாப்பில் இருக்கும்.
இப்போ நம்ம தாளிச்சு கொட்டி கொத்தரங்காயை போட்டுக்கோ, நல்லா வதங்கி எடுத்து ஒரு அரை தேங்காய் மூடி தேங்காய் இந்த துருவில் போட்டுக்கலாம். இதை போட்டு தேங்காயை போட்டுட்டு ரொம்ப நாளைக்கு கலர வேண்டாம். ஒரு செகண்ட் அப்படியே 4 பக்கமும் இது எல்லா பக்கமும் தேங்காய் படுற அளவுக்கு கலரினா போதும். தேங்காய் அப்படியே பச்சுன்னு மேலோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு தேங்காயை போட்டு வதக்கக்கூடாது. அப்படி போட்டால் அந்த கலர் மாறாமல் அது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கே கலர் நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே உப்பும் போட்டுவிட்டோம் அதில், அதனால் இப்போ எல்லாம் தாளித்து கொட்டி தேங்காயை மட்டும் தான் போட்டிருக்கோம். கொத்தரங்காய் கறியும் ரெடி ஆகிடுது. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். கொத்தரங்காய் கறியும் ரெடி ஆகிடுது. எப்படி இருக்குது பாருங்கள், கலரே மாறாமல் அப்படியே இந்த கலர் பிரகாரமே இருக்குது. அப்படியே பச்சுன்னு இந்த பைத்தம்பருப்பும் கரெக்டாக வெந்திருக்கு. இந்த கொத்தரங்காய் நான் வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கொத்தரங்காய் கறியும் ரெடி ஆகிடுது. இன்னையோட மாலைபட்ச சமையல் முடிஞ்சு போயிடுத்து. எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாலைபட்சத்துக்காக இன்றைக்கி வந்து நம்ம நொய் உப்புமா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நொய்யில் உப்புமா பண்ண போகிறோம். பச்சரிசி நொய் இது. இதை களைஞ்சி உணர்த்தி காய வச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம நேராக தாளித்து கொட்டிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இதை களைய வேண்டாம். இது கல்லெலாம் இல்லாமல் கொள்ளாமல் நான் களைஞ்சிட்டு இப்படி வச்சுருக்கேன். இது இந்த நொய் உப்புமாவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பச்சரிசியோட நொய். அதுக்கு தேவையான சாமான்கள் வச்சுருக்கேன் பாருங்க. கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கு தேவையான ஒரு 4 காஞ்ச மிளகா, கடுகு வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இதை தாளித்து கொட்டி உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நொய் உப்புமாவை வெங்கலப்பானையில் தான் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட வெங்கலப்பானை இருந்தால் வெங்கலப்பானையில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சின்ன குக்கரோ இல்லை இழுப்பு சட்டியோ இல்லை கனமான கல் சட்டியோ எது இருக்கோ நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன வெங்கலப்பானையில் பண்ண போகிறேன். எத்தனை டம்ளர் பிடிக்கும்? இது வந்து கரெக்டாக ஒரே டம்ளர். பெரிய டம்ளரால் 1 டம்ளர் பண்ணலாம். இந்த டம்ளரால் 1 டம்ளர் பண்ணலாம். இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். நன்னா சாப்பிட்லாம் அப்படின்னா 2 பேர். ஓரளவு சாப்பிடணுன்னா 3 பேர் சாப்பிடலாம் இதில். இப்போ இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது உப்புமாவுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டா அப்படிங்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன குழம்பு கரண்டியால் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் அப்படி நிதானமாக விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த கட்டி பெருங்காயத்தை அதில் போடலாம். முதல்ல 1 டீஸ்பூன் கடுகு போட்டலாம். கடுகு பொரியட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள் 3ஐயும் ஒன்றா போட்டலாம். அப்படியே உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா செவரட்டும். செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் தேங்காயும் அந்த எண்ணெயிலேயே போட்டுக்கலாம். நம்ம இந்த கருவேப்பிலையை முதல்ல அதில் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் நல்லா கரெக்டாக செவந்து போயிடுது. இதில் இப்போ இந்த தேங்காய் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் உப்புமாவுக்கு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் கம்மியாக வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லை எப்போதும் போட்டுக்கலாம் நிறைய அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் நிறைய போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் உப்பு காரம் அந்த தேங்காயோடு போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணுவா. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ விடலை, உங்களுக்கு வேணா விட்டுக்கோங்க. இந்த தேங்காயும் எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம மாத்தில் நான் வச்சுருக்க நொய் வந்து பழரிசி நொய். அதனால் 1க்கு 3 ஜலம் விடணும். எதால் நம்ம நொய் எடுத்துருக்குமோ அதால் 3 விடணும். இப்போ இதால் 1 நான் எடுத்துக்க போகிறேன். இதால் 3 வந்து ஜலம் விடுறேன். கருவேப்பிலை இந்த போட்டுக்க சாமான்கள்லாம் பொரிஞ்சு எடுத்து இதால் 3 விடுறேன். விடும்போது பார்த்து சைடாக விடுங்கோ. அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம இது வந்து இதில் கொட்டலாம். இதால் 1 டம்ளர் போட்டுருக்கேன். 3 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். இதை அப்படியே போடலாம். அதில் இதை கொட்டி கலரிட்டு உடனே மூடக்கூடாது. உடனே மூடினோம் அப்படின்னாக்கா பொங்கி போயிடும். அதனால் கொஞ்சம் நாழி கழிச்சு தான் மூடணும். இப்போ உடனே மூடக்கூடாது. நம்ம இருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அது கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் இருக்கணும். அப்புறமா தான் மூடணும்.
கொஞ்சம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு அரிசி குருணை கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் பச்சரிசியை நல்லா களைஞ்சி உணர்த்திட்டு காய வச்சுட்டு பழ அரிசியில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். புது அரிசியில் பண்ணினாக்கா ஜலம் தாங்காது, ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். பழ அரிசி நம்ம இதை அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறமா திரும்ப கிளறி விட்டுட்டு திரும்பி பெருசு பண்ணுங்க, கிளறி விடுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். இது வேகத்துக்கு ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுக்கும். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இந்த அரிசி குருணை கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அரிசி பச்சரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை நல்லா களைஞ்சி உணர்த்தி காய வச்சுருங்கோ. காய வச்சு மிக்சியில் திட்டமாக உடைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக உடைக்காதீங்க, ரொம்ப பெருவட்டாக உடைக்காமல் கரெக்டாக உடைச்சினேலாம் சரியாக இருக்கும். சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கணும் நம்ம பச்சரிசியோடது. உங்களுக்கு குருணை பச்சரிசி குருணை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அரிசி உடச்சி கூட உப்புமா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆற்றுல வந்து எனக்கு வயல் இருக்கிறதுனால நம்ம ஆற்றுல இந்த அரிசி குருணை கிடச்சிது, அதனால தான் களைஞ்சி உணர்த்தி காய வச்சு இப்போ எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை தான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும். இது உதிர உதிராக, அது பெரிய வெங்கலப்பானையிலலாம் நிறைய பண்ணினோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் சாப்பிடணும் அப்படின்னாக்கா வெங்கலப்பானையில் பண்ணினா மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லை குக்கரில் பண்ணால் வெங்கலப்பானையில் பண்ணினா அது ஒரு வாசனையே தனி. வெங்கலப்பானையில் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே வாசனையே தனியாக இருக்கும். அது இது எத்தனை படி வெங்கலப்பானை? இது வந்து சும்மா ஒரு டம்ளர். இது வந்து 1.5 காப்படி வடிக்கும், 1.5 காப்படி தான் வைக்கும். இதில் சாதம் வச்சாலும் 2 பேர் சாப்பிடலாம், உப்புமா பண்ணாலும் 2 பேர் சாப்பிடலாம். நல்லா தாராளமாக சாப்பிடும் அப்படின்னா 2 பேர் சாப்பிடலாம். சாதம் வடித்தாலும் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு உப்புமா அந்த மாதிரி பண்ணினாலும், அரிசி உடச்சி பண்ணுறதோ நொய்யில் பண்ணுறதோ எது பண்ணினாலும் நல்லா சாப்பிடும்னு நினச்சா 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதில் ரொம்ப புழுங்கி வேகும். இதில் வந்து 3/4 வேக்காடு நம்ம வெந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம்னா இந்த வெங்கலப்பானை சூட்லேயே புழுங்கி வந்து போயிடும். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இப்போ செட் ஆகிடுது இல்லையா, கொஞ்சம் ஜலம் குறைஞ்சிடுது இல்லையா. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மூடினோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பொங்காது. இப்போ இந்த டயத்தில் நம்ம மூடி வைக்கலாம். இப்போது மூடி வைப்போம், கொஞ்சம் செட் ஆகட்டும், அப்புறம் திரும்ப காமிக்கிறேன். அடுப்பு வந்து திட்டமாக சிம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது, சிம்லேயே இருக்கணும். பெருசாக வச்சுட்டோம்னா தண்ணி சுண்டி போய்டும், உப்புமா வேகாது. அதனால் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து நொய் உப்புமா பண்ணியிருக்கிறது மாலைப்பச்சட்டி. இப்போது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு இந்த இலையால் இருக்கு இல்லையா, இதால் முதல்ல கலரும்போது தாழ்ச்சி கொட்டி கலரும்போது இதால் கலரணும். அதுக்கப்புறம் கலரும்போது இந்த காம்பால் கலரணும். காம்பால் கலர்னா மட்டும்தான் உதிராக வரும் எப்போதுமே. இது வந்து எங்கள் அம்மாவோட பழக்கம் தான். இது இப்படி பண்ணணும். வெங்கலப்பானை சுடும், பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே தான் சிந்தும், பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம தான் கலரணும். இந்த வெங்கலப்பானை சூட்லேயே அப்படியே புழுங்கி வந்து போயிடும். இது ஒரு டம்ளருக்கு எவ்வளோ வந்துருக்கு பாரு, எவ்வளோ உதிராக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க, தெரியுதா? உதிராக இருக்குது பாரு. அப்படியே வெங்கலப்பானை ஃபுல்லாக வந்துடும். இது வந்து பழ நொய்யாக இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு காமிக்கிற பாரு, மசிச்சுட்டு அப்போ தெரியுதா? வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும், 2 செகண்ட் இருக்கட்டும், வெந்து போயிடும் நல்லா. இதுவே வெந்து போயிடுத்து பாரு, தெரியுதோ இல்லையோ? அப்போ நல்லா குழஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா புழுங்கி வெந்து போயிடும். இப்போ தரப்போம். சூப்பராக வெந்து போயிடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்கலப்பானையிலே இருந்தால் நல்லா புழுங்கி வெந்து போயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடும். இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம். அதுலேயே ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா புழுங்கி வெந்து போயிடும். இப்போ நம்ம உப்புமா ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ரெடியாக இருக்கு இல்லையா உப்புமா. இந்த உப்புமாவுக்கு சைட் டிஷ் உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதாவது வேணால் நீங்கள் மதியம் வச்சா சாம்பாரோ இல்லை ஏதாவது சட்னியோ, தக்காளி சட்னியோ, தேங்காய் சட்னியோ, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எதை வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ஆனால் இந்த உப்புமா அப்படியே வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். சூடாக சாப்பிடும்போது அதுக்கு தொட்டுக்க வேணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டுக்கலாம். நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் 1க்கு 3 ஜலம். பழ அரிசியாக இருந்தால் மட்டும்தான் 1க்கு 3 ஜலம் வைக்கணும். அது கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா 1க்கு 2 2.5 அப்படி வச்சுக்கோங்க. அது மாதிரி பண்ணினா உதிராக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பச்சை மிளகா, இஞ்சி ரெண்டுமே வேண்டாம். காஞ்ச மிளகா மட்டும் போட்டால் போகிறோம். நம்ம அரிசி உடச்சி பண்ணுறதுக்கு மட்டும் இஞ்சி பச்சை மிளகா போட்டு பண்ணினா அதுக்கு நல்லாயிருக்கும். நொய் உப்புமாவுக்கு வேறு காஞ்ச மிளகா மட்டும் போட்டு பண்ணினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.